நிறைய பொறுப்பு இருக்கு எனக்கு. படிப்புல தான் நான் இப்ப கவனம் செலுத்தணும். ஆமா, என்ன ஆச்சு ரிசல்ட்? என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அபினாஷ். நான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சிருக்கேன். படித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரிண்டர் ஃபீல்டில் இருந்தேன். பிரிண்டர்லாம் சர்வீஸ் பண்ணுற ஃபீல்டில் இருந்தேன். எனக்கு அந்த ஃபீல்டு வந்து பிடிக்காதனால எனக்கு வந்து வேறு ஃபீல்டுக்கு போகணுன்னு ஆசை இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் கோடிங், நெட்ஒர்க்கிங் அந்த மாதிரி ஃபீல்டில் போகணுன்னு ஆசை இருந்தது. ஆசை இருக்கிறப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது எஃப்ஐடி இன்ஸ்டியூட் பார்த்தேன். எஃப்ஐடி இன்ஸ்டியூட் வந்து எனக்கு நியர்பை வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால நான் வந்து இங்கே வந்து சஜஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். சஜஷன் கேட்குறப்போ என்னாச்சுன்னா ஸ்வர்ணா மேடம் சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு வந்து சஜஷன் பண்ணாங்க. கோடிங் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கோட குவாலிஃபிகேஷன் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்னஸ் பண்ணாங்க. சரி, அதுக்கப்புறம் ஓகே நெட்ஒர்க் ஃபீல்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க, சஜஷன் பண்ணாங்க. இதை எடுத்துக்கோ, உனக்கு வந்து நல்ல கெரியர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வர்ணா மேடம் தான் சொன்னாங்க. சரி ஓகே, எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் வந்து சிசிஎன்ஏ கோர்ஸ் வந்து எடுத்தேன், ப்ளஸ் நெட்ஒர்க்கிங் கோர்ஸ் எடுத்தேன். ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக வந்து லினக்ஸும் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, எனக்கு வந்து அப்புறம் எனக்கு யார் கோச் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடராஜன் சார். நல்ல ஒரு கோச், நல்லாவும் சொல்லி தருவார். ஓகேங்களா, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி கோச் மாதிரி இருப்பார், டீச்சர் மாதிரி இருப்பார் அவர். நல்லாவும் சொல்லி தருவார். அதுக்கப்புறம் இன்டர்வியூ கைட்னஸ் அவரே பண்ணார். இன்டர்வியூ எப்படி கிளியர் பண்ணணும், எப்படிலாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லி கொடுத்தாரு. ஓகே, கோர்ஸ்லாம் ஒரு 3 monthஸில் எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு எனக்கு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுன்னு போக சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா க்ரூமிங் செக்ஷன் அதெல்லாம் வந்து எப்சிபா மேடம் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக யாமினி மேடம் அவங்களும் வந்து எனக்கு வந்து கைட்னஸ் பண்ணாங்க. இன்டர்வியூலாம் அரேஞ்ச் பண்ணது எனக்கு யாமினி மேடம், அப்புறம் எப்சிபா மேடம் அவங்களும் எனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. அரேஞ்ச் பண்ணி ஒரு 5 இன்டர்வியூஸ் வந்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே நல்ல ஒரு மோட்டிவேஷன்லாம் கொடுத்தாங்க எப்சிபா மேடமும் யாமினி மேடமும். பரவாயில்ல, கிளியர் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 6th இன்டர்வியூ ஃபைன் கான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆனேன். இப்போ என்னோட சேலரி பார்த்தீங்கன்னா 2 LPA சேலரி வாங்கினேன். உங்களுக்கும் ஒரு நல்ல கெரியர் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஃப்ஐடிக்கு வாங்க. நல்ல கோச்சிங் இருக்கும், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், நல்ல ஒரு சப்போர்ட் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுவாங்க. தேங்க்யூ.